அட பாவங்க நம்ம மயிலு. செஞ்ச ஒரே ஒரு சின்ன தப்புனால எத்தனை பேத்துக்கிட்ட பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. பாண்டியன்ல இருந்து ஆரம்பிச்சு கோமதியில இருந்து ராஜி வரைக்கும் எல்லார்கிட்டயும் பேச்சு வாங்கிட்டு கடைசியில அவ அக்காகாரி வேற என்ட்ரிய கொடுத்து அவளும் மானாவெறியா திட்ட. படிப்புல பொய், நகையில பொய், வயசுல பொய். ஏண்டி உனக்கும் எனக்கும் ஒரு வயசா? கேட்டுக்கங்கப்பா, என் தம்பி பொண்டாட்டிக்கும் எனக்கும் ஒரே வயசு. இவ்வளோ பொய் சொல்லி என் தம்பி வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியடா நீ. அடிக்காத குறையா கேட்டு காரி துப்பிட்டா. படிப்புலையும் பொய். என்ன படிச்சு கிழிச்சியோ அதுக்கு நம்ம செந்தில் வேற வந்து பாண்டியனை திட்ட. எல்லாத்துலயுமே பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பீங்களே. ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடி எவ்வளவு தடவை அதை ஆராய்ஞ்சு ஒரு செயலை செய்வீங்க. நீங்க தானே பொண்ணு பார்த்து கட்டி வச்சீங்க. கொஞ்சம் கூட இதெல்லாம் உங்களுக்கு தெரியல. எல்லாருமா சேர்ந்து எங்க அண்ணன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்க. இப்ப அவன் வாழ்க்கையை நடு தெருவில் கொண்டு வந்து நிறுத்தினதுக்கு காரணம் அண்ணி மட்டும் கிடையாது. எல்லாத்துக்கும் காரணம் பாண்டியன் தானே. பாண்டியனை மானாவரியா திட்டேன் செந்தில். இதுக்கு மேல ஏதாவது பேசுன இழுத்துக்கிட்டு அரைஞ்சிருவேன்னு கோமதி சொல்ல, ஆமா அவர் பண்ற எல்லாத்துக்கும் நீ ஜால்ரா தட்டு. அதனாலதான் இப்போ சரவணா வாழ்க்கை